இதுக்கு பேர் தான் பெரியவார்னு பேர். மாமா, நீங்கள் வேதபுரி மாமா அவரை பற்றி ஏதோ சொல்கிறேன்னு சொல்கிறேன். வேதபுரிங்கிறவர் ஆனந்தாண்டபுரம்ங்கிற கேம்ப்பு, ஆனந்தாண்டபுரம் கிராமம். அந்த கிராமத்தில் கண் தெரியாத சன்னியாசியை வச்சுன்னு சிசூஷை பண்ணிவிட்டா பெரியவார். பிக்ஷை வாங்கணும், அவளுக்கு ஆகாரம் பண்ணதுக்கப்புறம் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி பண்ணியிருந்தார் அவர். அவர் சித்தி ஆகிட்டார். சித்தியானு சுதேசமித்திரன் பேப்பர் அந்த நாளில் பேப்பரில் இது மாதிரி அவர் சிசூஷை பண்ணார், சித்தி ஆகிட்டார்னு வந்தது. பெரிய பெரிய ஒரு வடிக்கையா வேதபுரி உன் பேர்லாம் பேப்பரில் வருதுடா, என் பேர் வரலடா அப்படின்னு வேறு சொன்னார். ஆனால் பெரியவா என்ன பண்ணார், கொல்லா சத்திரத்தில் மாவலையால் பல் தேய்ச்சிருக்கார் பெரியவர், கமண்டலூரில் ஜலம் ஊற்றிருக்கார் இவர். வேதபுரி நீ என்ன விசேஷம் இந்த ஊரில் அப்படின்னார். அம்பாளுக்கு திருக்கல்யாண உற்சவம், நம்மளும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவோமாடா அப்படின்னார். நான் சாது வந்து உட்காண்டார் பெரியவர், அப்படி அனுஷ்டானம் பண்ணுறது உட்கார்றார். வாசலில் யார் அப்படின்னார். யாரோ ஒருத்தர் காரில் வந்திருந்தார். எனக்கு கார் தராரான்னு கேளு அப்படிங்கிறார். அவர் சாது நின்றார். மடத்துக்கு போ, ராமசாட்சியில் அழைச்சிக்கணும், திருவண்ணாமலையில் போய் அவள் அப்பா அம்மாவை அழைச்சின்னு வந்துட்டார் ஒருத்தரை. வந்தாச்சு. வந்து கல்யாணம் நிச்சயம் ஆகிடுது பொண்ணுக்கு, வேதபுரி பொண்ணுக்கு. மடத்துலேருந்து பத்திரிக்கை எழுதியாருது கார்டு. இங்கேருந்து ஒரு பெரிய மனுஷர் வந்தார். ஏண்டா அது ஊஞ்சக்கால் பாத்திரங்கிறாளே அப்படின்னார் பெரியவர். 5 கல்யாணத்துக்குள்ள வைங்கக்கால் பாத்திரம் வந்தாச்சு. மளிகையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகனா சாதாரணமாக பார்த்து சொல்லணும். 4-5 கல்யாணத்துக்குள்ள மளிகை வந்தாச்சு. பட்டு வஸ்திரங்கள்லாம் படாது, சாதாரணம் வந்தாச்சு. எல்லாம் ஆகி கல்யாணம் ஆகி முடிஞ்சு சார். வேதபுரிக்கு கையில் பணம் நிறையா இருக்குது. ஏன்னா வேதபுரி ரொம்ப பெரிய மனுஷாளாக இருந்தாலே அப்புறம் கஷ்டப்படுவார்னு, நீ நிறையா பணம் வச்சுட்டுருக்கேடா அப்படிங்கிறாரு அவர். ஊரில் போய் ஒரு விருந்து பண்ணுவை அப்படின்னார். ஊரில் போய் விருந்து பண்ணி வச்சுட்டு வந்தார். நிந்திரான்னு இது ஒரு ஊர் இங்கே ஆந்திரா பக்கத்தில், ஞாபகம் இல்லை டக்குன்னு. பெரியவா சாயந்தரம் அனுஷ்டானம் பண்ணி முடிக்கிறார். ஒருத்தர் வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்து வெள்ளி பேலாவில் அப்படியே முந்திரி பருப்பு அந்த இது எல்லாம் வச்சுருந்தார். பெரியவர் திரும்பி பார்க்குறவரே இல்லை. இருந்தாலும் இது என்ன முந்திரி பருப்பா அதுவான்னு கேட்டுட்டு அப்படியே வஸ்திரத்தில் கொட்டினார். வேதபுரி உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் ஒன்றும் சீர் கொடுக்கல, இந்தா இதை வச்சுக்கோன்னார். இதுக்கு பேர் தான் பெரியவான். அந்த மாதிரி ஆண்ரிசம்சங்கிற தர்மத்தை பரிபூர்ணமாக அனுஷ்டானம் பண்ண பெரியவர் மகானுபவர். தன்னை அண்டினவனை விட்டு கொடுக்கவே மாட்டார். இளையாத்தங்குடி கேம்ப் 60 ஒரு பெரிய கேஸ் ஒன்று நடந்தது. யாருன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. வந்து நான் ஜெயிச்சுட்டேன், பெரியவா வந்து சொப்னத்தில் வந்தால் பெரியவா அங்கே நின்னா அப்படின்னா. எல்லோரும் போனதுக்கப்புறம் பெரியவர் சொல்கிறார், எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து, எனக்கு சன்னியாசாசிரம தர்மமே சித்திச்சுதான் சந்தேகம் வந்துடுத்துட்டார். என்ன, நான் வந்து நமே துவேஷோசி ந பிரியான்னு யார்கிட்டையும் எனக்கு துவேஷமும் இருக்கக்கூடாது, பிரியமும் இருக்கக்கூடாது, சமானமாக இருக்கணும் எல்லார்ட்டையும். இவா எனக்கு அனுகிரகம் பண்ணேன்னா நான் இன்னொருத்தருக்கு அனுகிரகம் பண்ணலேன்னு ஆச்சா? என்ன என்ன நிலைமையே புரியல அப்படின்னா யார் பதில் சொல்கிறது? பிசாதர் இருந்தோம். அவரே என்ன சொல்கிறார் பெரியவர், நான் ஒரு கதை கேட்டிருக்கேன். ஒரு ராஜா பவனி போனான். ஒரு சந்தன கடைக்காரன் அவனை பார்க்குற போது மாத்திரம் தாங்க முடியாத ஒரு எரிச்சல் வந்தது அவனுக்கு. மந்திரியை கூப்பிட்டு அவன் யாருன்னு தெரியாது, அவனை பற்றி எனக்கு விஷயமும் தெரியாது, என்னவும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அவனை கண்டு எனக்கு ஒரு வேகம் வருதேன்னா, நீ ஒரு வாரம் பவனி போகாதேன்னுட்டான். ஒரு வாரம் கழிச்சு பவனி போய்ட்டு வந்தோடனே மந்திரியை கூப்பிட்டு, நீ என்னமோ திருப்தியாக இருந்தேன் எனக்கு அவனை பார்க்குறதுக்கு, என்ன பண்ணேன் நீ? நான் ஒன்றும் பண்ணலை. அவனுக்கு சந்தனக்கட்டை விற்கலை. ராஜா இறந்து போனால் தான் சந்தனக்கட்டை வாங்குவான்னு தோணி பிடித்தவனுக்கு இவர் எப்போ போவார்னு நினச்சிட்டு இருந்தான். அந்த எரிச்சல் ஒன்றை பாதிச்சுது. இப்போது மாதம் இங்கே அரண்மனையில் நிறைய சந்தனக்கட்டைகள் வாங்க போகிறோம். சந்தனம் அரைச்சி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டேன். நீ தீர்காயசோடு இருக்கணும்னு வேண்டிக்கிறான். அந்த எண்ணம் இப்போ ஒன்று சரி பண்ணிது. ஆகையினால் எங்கிட்ட யார் யார் பக்தி வச்சுருக்காளோ அதை அனுசரித்து வாவாளுக்கு காரியம் நடக்குது அப்படின்னு நான் முடிச்சுட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டார். அந்த மாதிரி இருந்தவர் ராமர் எப்படின்னா, என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் லோகத்தில் தெரியப்படாதுன்னு இருக்கணும்னு அவர் சங்கல்பம் பண்ணி தான் அவதாரம் பண்ணார். ஆனால் அவர் அறியாதையே தன்னுடைய ஒரு பிரபாவத்தை சொல்லிவிட்டார். ஜட்டாயுக்கு மோட்சத்தை கொடுத்தார், சமுத்திர ராஜாவை பயமுறுத்தினார், எல்லாம் இருந்தது. அந்த மாதிரி பெரியவர் தன்னை அறியாத, ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் மோஸ்ட் அன்கார்டட் மொமெண்ட்டில் பெரியவாளுடைய ஒரு பிரபாவம் எப்படி தெரியும்னு கேட்டால்,